இந்த வீடியோவில் நம்ம நங்கநல்லூரில் இருக்கிற ஸ்ரீ அக்வா பெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்வாரியம் ஹாபியில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வாங்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு அக்வாரியமில் போய் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி ஒரு அக்வாரியம் தான் ஸ்ரீ அக்வா பெட்ஸ். ஸோ இந்த அக்வாரியம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக என்னோடய டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நான் இங்கே தான் வாங்கிக்கிட்டு வரேன். ஸோ அதனால தான் இதை பற்றின ஒரு vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்போட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ரீ அக்வா பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேனரில் ரொம்பவே டிசைனான ஒரு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே டேங்க், அதாவது இந்த ஷாப்போட டிஸ்பிளே டேங்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே டேங்க் வந்து பிளான்டட் டேங்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் அடித்து அதில் வந்து ஒரு 3 ஃபீட் பிளான்டட் டேங்க் வந்து ஒரு 3 டேங்க் வந்து கீழே மேலே நடுவில் ஒரு 3 டேங்க்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. சென்டரில் இருக்கிற டேங்க் வந்து ரொம்பவே ஹைலைட்டான டேங்க்கு. ஸோ என்னோடய ஃபேவரட் டேங்க்குன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த டேங்க் கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃபுல் பிளான்டட் டேங்காக பண்ணியிருப்பாங்க. CO2 செட் பண்ண ஒரு பிளான்டட் டேங்க்கு. ஸோ இந்த பிளான்டட் டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து சேல் கிடையாது. இதில் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே தனித்தனியாக வந்து கிளாஸ் அக்வாரியமில் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வச்சுருப்பாங்க. நமக்கு வேணும்னா எந்த ஃபிஷ் வந்து நம்ம இதில் பார்த்து கேட்குறோமோ அதை வந்து அதிலேருந்து சூஸ் பண்ணி தருவாங்க. ஏன்னா பிளான்டட் டேங்க்லேருந்து உங்களால் ஃபிஷ் வந்து எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். நெட் போட்டால் வந்து அது வந்து மாட்டிக்கும். ஏன் இப்படி பிளான்டட் டேங்க்கில் வச்சுருக்காங்க, தனியாக வந்து ஏன் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னா, ஆக்சுவலி இந்த பிளான்டட் டேங்கில் பார்க்கும்போது பிளான்ட்ஸோட கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்து எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் பியூட்டி வந்து அதுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதோட கலரேஷன் எல்லாமே எக்ஸாக்டாக தெரியுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற கார்டினல் டெட்ராஸ், நியான் டெட்ராஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்க சேல் பண்ணும்போது நீங்கள் அந்த டேங்க்கில் பார்க்கும்போது அந்த ஃபிஷ்ஷோட எக்ஸாக்ட் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து தெரியாது. அதோட க்ளோயிங்கு, அப்புறமா வந்து பிளான்ட்ஸில் விட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ சில ஃபிஷ்ஷஸ்லாம் நானே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். கலர்ஸ் வந்து இதில் வந்து வேறு மாதிரி இருக்குது, இது வந்து அவ்வளோ ஸ்பெஷலான ஃபிஷ்ஷஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ பிளான்டட் டேங்கில் நீங்கள் பாருங்கள், அதில் லைட்லாம் ஆன் பண்ணியிருக்கேன், பிளான்ட்ஸ் இருக்குது, அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு விஷுவல் கிடைக்கும், ஃபிஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் ஒரு பிகினராக வாங்கும்போது அதெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கேட்டாலே கிளியராக, ஷாப் ஓனர் பேர் வந்து கோபி. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவர்கிட்ட நீங்கள் எல்லாமே கேட்கலாம், கால் பண்ணி கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஈவன் தோ நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து பிளான்டட் டேங்குக்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதாகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து தருவாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்கிற 3 டேங்க் சொன்னேன் இல்லையா, அதில் பாட்டமில் இருக்கிற டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ், அது வந்து சேலுக்கு. ஸோ வந்து ஒரு 40 ருபீஸ் இருக்கும். நான் கபம்பா பிளான்ட் வந்து ஒரு தடவை வாங்கியிருக்கேன் 40 ருபீஸ்க்கு. ஸோ வந்து மற்றபடி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் அந்த பிளான்ட்ஸ் வந்து லைவ் பிளான்ட்ஸ் வந்து இருக்கான்னு கால் பண்ணி கேட்டுட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ கிளியராக வந்து என்னென்ன பிளான்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ப்ரியராக வந்து பே பண்ணிங்கன்னா கூட சர்டன் பிளான்ட்ஸ் வந்து வாங்கி தரணும் அப்படின்னா வாங்கி தருவாங்க ஆர்டர் பேசிஸில். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த 3 டேங்க்கில் வந்து நான் 2 டேங்க் சொன்னேன் இல்லையா, டாப்பில் இருக்கிற டேங்க் வந்து நார்மலாக சிக்லிட்ஸ் வந்து சில சிக்லிட் வெரைட்டிஸ் விட்டுருப்பாங்க, சில ரேம் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்காது. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்கிற 3 டேங்க் வந்து இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன டேங்க்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், ஷாப்போட ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நார்மலாக வந்து இம்போர்ட்டட் டேங்க்ஸ். இது எல்லாமே வந்து கார்னர் வந்து நல்லா பெண்டாக இருக்கும். இது வந்து கஸ்டம் மேட் டேங்க் கிடையாது. ஃபில்டர் அது இது எல்லா செட்டுமே சேர்ந்து வந்துடும். லைட்டு, ஃபில்டர் வந்து இன்பில்ட்டு. இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வந்து இப்போது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இது மாதிரி வாங்குறாங்க. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து என்னென்னா, இட்ஸ் அப் டு யூ தான். அதாவது என்னென்னா, கஸ்டம் மேட் டேங்க்கில் வந்து நீங்கள் எல்லாம் தனித்தனியாக வாங்குவீங்க, ஏதாவது போயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். இதில் போயிடுச்சு அப்படின்னா, ஃபில்டரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இதை செட்டாக மாற்றுற மாதிரி, டேங்கே மாற்றுற மாதிரி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரிலேபிளான ஒரு ப்ராடக்ட் தான். பட் நீங்கள் அதில் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அதை எடுத்து தனியாக மாற்றுறதுக்கு டேங்க் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் லைட்லாம் போச்சு அப்படின்னா லைட் மட்டும் மாற்றிக்கலாம். ஃபில்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமேட் டேங்க்ஸ் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ, என்ன மாதிரி டேபிள் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பக்காவாக இருக்கும். அதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போனீங்கன்னா அது இன்னும் கிளியராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்.
ஸோ எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்னால் என்னென்னா லைட்டோட டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை விட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 30 to 40% வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேக்கு மட்டும் அந்த கிளாஸ் போட சொன்னாலும் போடுவாங்க. ஒரு மூணு சைடு டிஸ்பிளேக்கு அந்த கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டுட்டு பாட்டமும் பேக்கும் வந்து நீங்கள் வேறு மாதிரி நார்மல் கிளாஸ் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட ஒட்டி தருவாங்க. அதுதான் கஸ்டமைட் டேங்க்கில் இருக்கிற வசதி. நீங்கள் என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ கஸ்டமர் அந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். இப்போ ஓவராலாக ஷாப்போட வியூ வந்து பாருங்கள். ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து 3 ரேக்குக்கு கிளாஸ் டேங்க்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ஃபிஷஸும் வச்சுருப்பாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் வந்து 3 டேங்க் வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ டோட்டல் ஷாப்லேயுமே அக்சசரிஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அக்சசரிஸ்னால் டாய்ஸு, அப்புறமா ஃபிஷ் ஃபுட்ஸு, பேர்ட்க்கு உண்டான ஃபீட்ஸு, ஸோ டாக்கு உண்டான ஃபுட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற டாய்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதாவது ரொம்ப ஃபைனாக இருக்கிறது சரி, ரொம்ப ஃபைன் கிராவல்ஸும் சரி, ரொம்ப பெரிய சைஸ் பெபிள்ஸும் சரி, எதுனாலுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் டேங்கே பார்த்தீங்கன்னா கோய் கார்ப் அண்ட் கோல்ட் ஃபிஷ் டேங்க் இருக்கும். ஸோ கோய் கார்ப் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பேசிக்காக ஒரு பிகினருக்கு உண்டான ஃபிஷ்ஷு, கோய் கார்ப்பும் கோல்டும் சரி. ஸோ அதனால் அது ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய டேங்காக இருக்கும். ஸோ ஒரு கோய் கார்ப் அந்த ஃபிஷ் டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபிஷ்ஷஸ்க்கு மேலே விடலாம். ஒரு லாட் வந்து ஆக்சுவலி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு Thursday Friday அந்த ரேஞ்சில் மார்க்கெட் போவார், மொத்தமாக எடுத்துகிட்டு வருவாங்க காலியாகும் போது. ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் போனீங்க, அதான் வீக்கெண்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ வெரைட்டிஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். கோய் கார்ப் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், எந்த வெரைட்டி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி. கோய் கார்ப்லேயே நீங்கள் ஜாப்பனீஸ் கோய் வேணும்னா அது சம்டைம்ஸ் அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் வேணும்னா இந்த கோய் கார்ப் வேணும்னா நீங்கள் ப்ரியராக வந்து எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கோல்ட் ஃபிஷ் டேங்க், கோல்ட் ஃபிஷ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கோல்ட் ஃபிஷ் தான். ஸோ பிகினருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்ட் ஃபிஷ்க்கும் கோய் கார்ப்பும் ஒரு நல்ல ஒரு டேங்க் மெட்டு. கோல்ட் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஈவன் தோ ஒராண்டா கோல்ட் ஃபிஷ் கூட இருக்கும், சம்டைம்ஸ் வேறு டேங்க்கில் இருக்கும், இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டேங்க்லேயே கூட போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்ஷு சைஸை பொறுத்து அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அரௌனா ஆக்சுவலி ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து லைவ் ஃபீடிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்குமே ஃபீடிங் கோல்ட் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு போவாங்க, சின்ன சைஸு ஃபீடிங் கோல்ட் ஃபிஷ்ஷு அது வந்து இருக்கும். ஸோ அந்த கோல்ட் ஃபிஷ் எடுத்துகிட்டு போய் அதுக்கு வந்து அரௌனா ஃபிஷ்க்கு வந்து ஃபீடாக போடுவாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க, நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சைஸ் கோல்ட் ஃபிஷ்ஷஸும் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த லைனில் நீங்கள் பார்க்க போகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிளான்டட் டேங்க்கு உண்டான ஃபிஷ்ஷஸ் தான். சர்பே டெட்ராஸு, ஸோ வந்து மினோஸு, மவுண்டன் மினோஸு, அதுக்கப்புறம் ரெயின்போ டெட்ரா, அதுக்கப்புறமா எந்த வகை டெட்ரா வேணாலும் இந்த லைனில் வந்து லைனாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ காமனாக நான் எல்லா வெரைட்டியும் சொல்லிடுறேன். மவுண்டன் மினோஸு, அப்புறம் பிளட் ஃபின் டெட்ராஸு, நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா, இம்போர்ட்டட் கப்பீஸ், இது எல்லாமே இந்த லைனில் வந்து மாறி மாறி இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷை விட்டுட்டேன், ஆக்சுவலி ஜீப்ரா ஃபிஷ், அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சைடில். அது வந்து ஜீப்ரா ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நார்மல் ஜீப்ரா டேனியஸ் ஆகட்டும், இம்போர்ட்டட் ஜீப்ரா ஆகட்டும், கலரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட க்ரீன் கலர் ஆகட்டும், அதோடைய இந்த ஆரஞ்சு கலர் வெரைட்டி ஆகட்டும், பிளான்டட் டேங்க்கில் வந்து அதோட ரொம்ப பியூட்டி வந்து கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜீப்ராஸ் வந்து எப்போயுமே வந்து அவைலபிளான ஃபிஷ் இந்த ஷாப்பில். அது இம்போர்ட்டடு நார்மல் ஜீப்ரா ரெண்டுமே வந்து எப்போயுமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஹர்லிக்வின் ராஸ்பராஸ் ஒரு காமனான ஃபிஷ்ஷு. இப்போ இதில் கோரி கேட் ஃபிஷ்ஷும் இருக்குது ஒரு டேங்க்கில், நியான் டெட்ரா கூட. ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைனில் எல்லாமே பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்னா, அதாவது அவ்வளோ வெரைட்டிஸ், அதாவது பிளான்டட் டேங்க்கில் நீங்கள் எந்த மாதிரி வெரைட்டிஸ் விடுறீங்களோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது கார்டினல் ஆகட்டும், நியான் ஆகட்டும், இந்த ராஸ்போராஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஹர்லிக்வின் ராஸ்போரா, அது மட்டும் இல்லாமல் ராஸ்போராஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். ரமினோஸ் டெட்ரா, ஸோ ரமினோஸ் டெட்ரா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சின்ன சைஸில் வரும், சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். ஸோ அந்தந்த லாட்டில் என்ன சைஸ் இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து சேமாக தான் சொல்லுவார். நீங்கள் வந்து ஒரு வேளை பெரிய சைஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கான் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு 2-3 இது வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆன் பேபிஸ் தான் இப்போ இருக்குது, நீங்கள் பார்க்குறதில்ல. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவர் ஹார்ன்ஸும் சேல் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படியே பாட்டம் ரோ பார்த்தீங்கன்னா சிக்லிட்ஸுக்கு உண்டான வெரைட்டிஸ், அதாவது ஆஃப்ரிக்கன் சிக்லிட்ஸு, சிக்லிட்ஸோட டேங்க்மெட்ஸ், அதாவது நீங்கள் சல்வினி ஆகட்டும், ஃபயர் மவுத் சிக்லிட்ஸ் ஆகட்டும், எல்லாமே லைனாக ஒரு டேங்க்கில் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க.
எந்த மாதிரி சிக்லிட் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட டேங்க் மெட் என்னங்கிறது நீங்கள் அதை கேட்டு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதிலே கான்விக்ட் பேரட், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போலார் பேரட்டு சின்னதாக இருக்கும். ஸோ கான்விக்ட் பேரட்டும் வரும். ஆஸ்கர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஆஸ்கர்ஸில் வந்து நார்மலாக லோ ப்ரைஸில் இருக்கிற ஆஸ்கர்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஆல்பினோ ரெட் ஐ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஸ்கர்ஸ்லாம் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அது அதிகமாக இருக்கும். ஸோ சிக்லிட்ஸ் டெட்ராஸ் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அதாவது பிளாட்டி, கௌராமி. ஸோ இந்த பிளாட்டி கௌராமியை பொறுத்த வரைக்கும் பிளாட்டியில் இருக்கிற 2 டைப்ஸுமே இதில் வரும். கௌராமி ஃபிஷ்ஷில் வந்து மோஸ்ட் காமன் டைப் வந்து பேசிக் ப்ரைஸில் இருக்கிற ப்ளூ கௌராமி தான். ஸோ நீங்கள் அந்த ப்ளூ சைஸ் கௌராமி ப்ளூ கலர் கௌராமி பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போயுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ரெட் கௌராமிஸ் வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கும். எப்போயுமே நீங்கள் கௌராமி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அது பிளான்டட் டேங்க்லேயும் வச்சுருக்கலாம், நான் பிளான்டட் டேங்க்லேயும் வச்சுருக்கலாம். நான் பிளான்டட் ரெண்டுத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு. அதை வந்து சப்ஸ்ட்ரேட் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் அது பிளான்டட் டேங்க்கில் அட்வைஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நான் பிளான்டட் டேங்க்லேயும் வச்சுக்கலாம். இதே ஷார்க் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஷார்க்கில் வந்து சில்வர் ஷார்க்கு, ரெயின்போ ஷார்க், அதே மாதிரி டைகர் ஷார்க், 3 விதமான ஷார்க் இருக்குது. மோஸ்ட்லி அதிகமாக சேல் ஆகிறது டைகர் ஷார்க் தான், பிகாஸ் ஆஃப் த லோ ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால டைகர் ஷார்க் வந்து ரொம்ப சேல் ஆகும். ஸோ டைகர் ஷார்க்கு வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரெயின்போ ஷார்க்கு, சில்வர் ஷார்க்கும் அவைலபிளாக தான் இருக்கும். டின்ஃபாயில் பார்ட்ஸும் இருக்கும். இதெல்லாமே ஒன்றா விடக்கூடிய டேங்க்மெட் ஃபிஷ்ஷஸ் தான். ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வளரக்கூடிய டைப்ஸும் கூட. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, லைனட் கோல்ட் ஃபிஷ் வந்து தனியாக ஒரு டேங்க்கில் போட்டிருப்பாங்க. ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி இதில் விட்டுருக்குறாங்க. ஸோ லைனட் கோல்ட் ஃபிஷ் வந்து நார்மல் கோல்ட் ஃபிஷ்ஷை விட கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். பட் சர்வைவல் ரேட் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கோல்ட் ஃபிஷ் வாங்குறீங்க, கோல்ட் ஃபிஷ்க்குன்னு டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கோல்ட் ஃபிஷ்ஷோ இல்லை இதுக்கு அடுத்தபடியாக கொராண்டா கோல்ட் ஃபிஷ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். அந்த கோல்ட் ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த ஆஸ்கர்ஸ்லேயே இது தான். ஆக்சுவலி ஆல்பினோ ஆஸ்கர்னு சொல்லிட்டு 600லேருந்து 700க்குள்ளே இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சின்ன சைஸ் ஆஸ்கர் தான், ஆல்பினோ ஆஸ்கர். ஸோ ஐஸ் வந்து ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் கலரில் ப்ளஸ் வந்து சாஃப்ரான் கலரில் இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் இங்கே நான் சொன்ன ப்ரைஸ் வந்து இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். மற்ற ஷாப்ஸில் இங்கே ரொம்பவே வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஹோல்சேலராக உள்ள கொளத்தூர் ஷாப்பில் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே விசாரிச்சிங்கன்னா கூட மோரோவர் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ ஆல்பினோ ஆஸ்கர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியுமே நீங்கள் அந்த மாதிரி ஆஸ்கர் ஃபிஷ் வேணும் அப்படின்னா ப்ரியராக நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் வாங்கி தருவாங்க. சம்டைம்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வருவார், அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் கப்பி ஃபிஷ் பற்றி சொன்னேன் இல்லையா, இம்போர்ட்டட் கப்பீஸ் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டாக கப்பி லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அது இது இம்போர்ட்டட் கப்பீஸ் தான். பேசிக்கலாக நம்ம பேசிக் ப்ரைஸில் வாங்கக்கூடிய கப்பீஸை விட இதுக்கு வந்து கொஞ்சம் சர்வைவல் ரேட் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் கப்பி பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக் ப்ரைஸில் வாங்காமல் ரொம்ப ஆல்பினோ ரெட் கப்பி கிட்டத்தட்ட 500+ 600+ இருக்கும் அதோட ப்ரைஸ். அந்த ரேஞ்சிலையும் போகாமல் மீடியம் ரேஞ்சில் இருக்கிற கப்பீஸ் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் டெயில் கப்பீஸு, அப்புறமா இந்த இம்போர்ட்டட் கப்பீஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான். அதில் மோஸ்ட் காமனாக இருக்கிறது இந்த எல்லோ கப்பீஸு அண்ட் இந்த பிளாக்ல உள்ளது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பி டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா கப்பி வந்து ஒரு நான் பிளான்டட் டேங்க்லேயும் சர்வைவ் ஆகும், பிளான்டட் டேங்க்லேயும் சர்வைவ் ஆகக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் தான். இன்கேஸ் நீங்கள் இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து வச்சுருக்கீங்கன்னா ஒரு செமி பிளான்டட் டேங்க்கில் வச்சிங்கன்னா அதோட பியூட்டி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேரட் ஃபிஷ்ஷு. எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். சிக்லிட் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ்னால் அது பேரட் ஃபிஷ்ஷு. ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லிட்ஸோட காம்பினேஷனாக விடும்போது அதோட கலரேஷன் பார்க்குறதுக்கு அதோட காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். பேரட் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் செப்பரேட்டாக டேங்க் செட் பண்ணிங்கனாலும் அதோட பியூட்டி ரொம்பவே அழகாக இருக்கும். பேரட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போயாவது தான் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. ஏ கிரேட் பேரட் ஃபிஷ் கிடைக்கும். ஏ கிரேட்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேடே ஆகாது. பேரட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து ரெட்டு எல்லோவில் மட்டும்தான் வந்து ஃபேட் ஆகாது. ரெட்டு எல்லோ கிரே, அதில் மோஸ்ட் காமனாக வர்றது ரெட்டு எல்லோ மட்டும்தான் வரும். ஸோ கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெட்டு எல்லோ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெட்டு எல்லோவில் ஒரு பேர் நான் ஆல்ரெடி வாங்கிட்டு தான் போனேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் அதை வந்து வாங்கிட்டு தான் போயிருக்கேன். என்னோடய டேங்க்கில் இருக்குது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த கப்பி டேங்க் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டேங்க்கு. ஸோ கப்பிக்குன்னு விட்டுருக்கிற டேங்க்கு கப்பி ஃபிஷ் வந்து பேசிக் ப்ரைஸ் கப்பீஸ் எல்லாமே ஒரு கூட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 100 கப்பீஸ் கூட இதில் விடலாம். சம்டைம்ஸ் நான் டேங்க் ஃபுல்லாக கப்பி ஃபிஷஸ் நிறைய பார்த்துருக்கேன். அலாங் வித் த ஃப்ரைஸ், அதாவது ஃப்ரைஸோடு வந்து அது இருக்கும். இதில் ஃபீமேல் மேல் எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபீமேல் வந்து மேல் கப்பியோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக சொல்லுவாங்க. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதோட ஸ்டொமக் போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து மேலு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் மேல் ஃபீமேல் காம்பினேஷனில்.
ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த மோலி ஃபிஷ் ஆகட்டும், ஸோ மோலிஸ் வந்து எப்போவுமே இங்கே இருக்கும். ஸோ அதை நான் ஆல்ரெடி பிகினிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வெரைட்டிஸ் வேணும்னாலும் அதை வந்து நீங்கள் ஒரு மொத்தமாக டேங்க் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கடையில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா மோலியில் வந்து பிளாக் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், ஒயிட் ஆகட்டும், பலூன் மாலிஸும் சம்டைம்ஸ் வரும். மோஸ்ட்லி ஜென்ரலாக இருக்கிற காமன் மாலிஸ் எல்லாமே இருக்கும். டைகர் ஃபிஷ் இருக்கும். ஸோ ஷார்க் நீங்கள் பார்க்குறது வந்து நார்மல் டைகர் ஷார்க்கில் ஒயிட் கலரு. ஸோ ஏன்னா டைகர் ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக் கலர் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சின்னதாக இருக்கும்போது அது வந்து எதுவும் தெரியாது. அது வளர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், ரொம்ப டபுள் ஆயிரும் சைஸு. பேசிக்காக டைகர் ஷார்க் வாங்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் இது வந்து ஒரு பாண்ட் ஃபிஷ். இது ரொம்ப டேங்க் சைஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பேக் யார்ட் இருக்குது, ட்ரம் ஏதாவது செட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் வந்து வளர்க்குற மாதிரினா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கலாம், வாங்கி ஷார்க் விட்டுக்கலாம். ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அக்வேரியமை தேடி நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபிஷஸ் வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த அக்வேரியமை முடிஞ்சால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ப்ரைஸில், ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் எல்லா வெரைட்டி ஃபிஷஸ், அதாவது பிளான்டட் டேங்க்கு, நான் பிளான்டட் டேங்க் ஃபிஷஸ்ஸு, அப்புறம் ரொம்ப செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ நான் காட்டின ஃபிஷஸ், அதாவது ஸ்ரீ அக்வாபெட்ஸில் காட்டின ஃபிஷஸில் ஒரு சில ஃபிஷஸ் பற்றின ரிவ்யூ அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஃபிஷ் ஃபுட்ஸை பற்றின ஒரு ரியல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த ஐகார்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார்